ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியாவோட திருட்டுத்தனமெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வாயிலேயே சொல்ல வச்சு கார்த்திகை தீபாவும் சேர்ந்து ரியாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. இதனால ரியா நம்ம தீபா மேலே செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா ஒரு பக்கம் அவங்க முகத்தை மறைச்சிட்டு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றாங்க. தன்னோட முகத்தில் ஒரு பிரச்சனை, அதனால தான் முகத்தை மறைச்சி வச்சிருக்கணுண்டு. ஸோ இதனால கார்த்திக்கு நம்ம ரம்யா மேலே சந்தேகம் வந்துடுது. ஸோ கன்ஃபார்மாக இவங்க தான் ரம்யா, நம்ம கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா ப்ளே பண்ணுறாங்கிற மாதிரி கார்த்தி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நம்ம ஆனந்த் மாமாவையும் மீனாட்சி அக்காவையும் சேர்த்து வச்சுட்டோம்னு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யா செம காண்டில் இருக்காங்க. இப்போ தீபாவுக்கு என்ன நேர்ந்தாலும் கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வந்துடாது. ஸோ ஃபங்க்ஷனாக இந்த தீபா கதையை முடிச்சா தான் நாமளே ஈஸியாக இங்கிருந்து எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா தீபா கதையை முடிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் தேரா ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் மாறு வீடு போட்டு நம்ம ரியா வந்துடுறாங்க. தீபா, என் வாழ்க்கை இப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமான உன்னையும் காத்தியும் நான் சும்மா விட மாட்டேன்டி. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இன்னைக்கு நல்லா நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். இன்னைக்கு இந்த வீட்டில் ஒரு சாவு விழுந்தே தீருண்டி. ஓ சாவு என் கையில் தான். உன் சோழியை முடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு பக்கம் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் உங்க வாழ்க்கையை பத்தி தான், பின்னால வாங்க அப்படின்னதும் யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா பின்னால போறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம தீபா திட்டம் போட்டு அந்த இடத்துல போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ரம்யா போட்டு சதி திட்டம். ஸோ ரம்யா ஒரு கருத்து துணியால தன்னை மூடிட்டு நின்றுட்டு இருக்காங்க. யாரு நீங்க, எதுக்காக எங்கன்னு வர சொன்னீங்க? ஆமா, நீங்க ஃபங்க்ஷனுக்கு நான் பார்த்ததே இல்லையே, எதுக்காக முக்காடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்க ரம்யா அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா பின்வாசல் வழியா போனதை ரியா கவனிச்சு தீபா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஓஹோ, நீ யார் கூட இங்க பேசிட்டு இருக்க, இவன் கூடயாவது பேசி இன்னைக்கு இங்க வச்சு உன் கதையை முடிச்சிடுறேன்டி, இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்றாங்கன்னா தீபாவை பின்னாடி நின்று குத்தலான்னு வராங்க. இந்த பக்கம் தீபா ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரம்யா அங்கால முகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. யாருங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரம்யா சரியா நம்ம தீபாவை கத்தியால குத்தலான்னு எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ரியா என்ன பண்றாங்கன்னா தீபா பின்னாடி கத்தியால குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. உடனே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கத்தியுடன் நம்ம ரம்யா நின்றுட்டு இருக்காங்க. உடனே முக்காடெல்லாம் கீழே கொண்டு விழுந்துடுது. இதை பார்த்து நம்ம தீபா அதிர்ச்சி ஆகிறாங்க. அம்மோ, நீ என்ன கத்தியால குத்துன அப்படின்னு உடனே நம்ம ரம்யா கத்தியை கீழே போட்டுட்றாங்க. தீபா, நான் ஒன்னு குத்தல தீபா அப்படின்னு சொன்னதும், அம்மோ நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தீபா வாங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம ரம்யா தலையில அடிச்சுக்கிறாங்க. ஐயோ, நாம இவ சோழியை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள யாரும் இவளை கட்டியால குத்துனா அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. அப்படின்னு பார்த்து நம்ம ரியா என்ன பண்றாங்கன்னு பேசாம இவன் மேல பழி போட்டுடலாம், சோ அவ கீழே போட்டிருக்கிற கத்தியை நைஸா எடுத்துடலாம் அப்படின்னுட்டு ரம்யா அலையிட்டு இருக்கிற டைமா பார்த்து ரம்யா பிடிச்சிருந்தா அந்த கத்தியை எடுத்துட்டு ரியா அவங்க குத்துனா அந்த கத்தியை அங்க இருந்து போட்டுட்டு நேரா எஸ்கேப் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா காட்டி தீபாவை தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடியும் காணும். இன்னொரு பக்கம் ரம்யா தன்மையில பழி வந்துருமேன்னு பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க. உடனே தீபாவை பார்த்து தீபா என்ன ஆச்சுங்க, எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. தீபா கண்ணுடைய நிலைமையிலே இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யாவை கீழே தான் கத்தி கிடக்கு. இதை பார்த்த காத்தி ரம்யா கணத்துல பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. எதுக்காக தீபாவை எப்படி பண்ண, கடைசியில திட்டம் போட்டு தீபாவை இங்க நீ கொலை பண்ணனால பார்த்துட்டுலங்கிற மாதிரி கிட்டதும் ரம்யா அதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போகும் வாய்ப்புகள் இருக்கு.